ஆம்பூரில் பல நாட்களாக சேதமடைந்த குடிநீர் குழாயை சரி செய்யாததால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் உடனடியாக குடிநீர் வழங்க கோரி பொதுமக்களுடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட நகரமன்ற உறுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட 31வது வார்டு சான்றோர்குப்பம் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் சேதமடைந்த நிலையில் அதனை சரி செய்ய அப்பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்டு அப்படியே விட்டதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் இதனால் 15 தினங்களுக்கும் மேலாக அப்பகுதியில் குடிநீர் வழங்கவில்லை எனவும் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக கூறி அப்பகுதி மக்கள் சான்றோர்குப்பம் 31வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அருண் டென்னனுடன் இணைந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் நகராட்சி நிர்வாகத்திடம் பேசி உடனடியாக குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் செய்து பழுதடைந்த குழாயை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வெர்டிகல் ஹாரிசான்டல் போடு 44,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. நகராட்சி 31வது வார்டு சான்றோர்குப்பம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒகேனக்கல் பைப்பை தோண்டி இது வரைக்கும் அப்படியே விட்டுருக்காங்க. அந்த பள்ளமாக விட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஸ்கூல் குழந்தைங்க போக முடியல, கம்பெனிங்களுக்கு போகிற பெண்கள் போக முடியல. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீரை நம்பி மட்டுமே இந்த சான்றோர்குப்பம் பொதுமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 30 நாட்களுக்கு மேலாகியும் இந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி தராத நகராட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்ல நகராட்சிக்கு உடனடியாக கமிஷனருக்கு போன் போட்டோம். அவர் மீட்டிங் சொல்றாரு. மக்களை விட மீட்டிங் முக்கியமா அப்படின்றது இந்த தமிழக அரசு சற்று சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வெயில் காலமா இருக்கு. கோடை விடுமுறையில மிக மிக பெண்கள் குழந்தைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க கேட்கறது குடிநீரை சீரா வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு எல்லாரும் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒன்றா சேர்ந்து சாலை மறியல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்தோம். அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகளும் கமிஷனர் வரல, அவர் ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நகராட்சி ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். உடனடியாக நாங்கள் சொல்லிட்டோம், இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம். உடனடியாக அதை சரி செய்து அந்த பள்ளத்தை மூடினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கலைந்து செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இங்கே யாரும் ஒரே ஊர் பொதுமக்கள் யாரும் கலைந்து செல்ல மாட்டாங்க. அந்த பணியை முழுமையாக செய்து விட்டதுக்கு அப்புறம் தான் ஊர் பொதுமக்கள் கலைந்து செல்வார்கள். தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். உடனடியாக குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட குடிநீரை ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதை 31வது சான்றோர்குப்பம் பொதுமக்கள் சார்பாக அனைவரும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். குமரன்.